ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜிடெக் ஆடியோஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் இருக்குது, யூஎஸ்பி, எஃப்எம்ஐ, ஆக்ஸு எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5.1 2.1 செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சுவிச்சஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிளு, ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சரவுண்டு, சப்பு, மாஸ்டர் இது எல்லாத்துக்குமே கம்பெனி இம்போர்ட்டட் நாப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு வந்து நல்ல கம்பெனி சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஜிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா GT7250 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். இதுக்கு ஏன்னா இதில் நிறைய மாடல்ஸ் இன்னும் வரப்போகுது. அதனால் வந்து ஒவ்வொரு ஆம்புக்குமே மாடலுக்குமே நாங்கள் வந்து ஒரு மாடல் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டான சைஸுங்க. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு உள்ளதாக இருக்கும். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14.5 இன்ச்சஸ் இருக்குது. ஆம்போட உங்களுக்கு பேக் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ வாங்க பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது ஆம்போட பேக் வியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டட் ஆம்ப் என்ன லுக் இருக்கோ அதே சேம் லுக் இருக்கும். எந்த விதமான ஒரு கசகசப்பு எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இன்புட் மெயின்ஸ் கார்டு, அதுக்கு மேலே வந்து ஃபியூஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்காம் கம்பெனியோடது. அதுக்கடுத்து கம்பெனியோட லோகோ ப்ளஸ் மாடல் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் எல்எஸ் 5.1 அவுட்புட் 6 ஸ்பீக்கர் கொடுக்கறதுக்குண்டான ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்டர் இருக்கும். இதுவுமே ஃபுல்லி இம்போர்ட்டட் ஐட்டம். எவ்வளோ நாளானாலும் இந்த கனெக்டர் போகாது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு இருக்குது. அது வந்து லெஃப்ட் ரைட்டோட ஆடியோ சிக்னல் ப்ரீ அவுட்டுங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு பவர்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 இருக்குது. அது உங்களுக்கு இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் உங்களுக்கு பக்கத்தில் 5.1 இன்புட் இருக்குது, அனலாக் இன்புட்டு. சப்போஸ் உங்கள்கிட்ட டிவிடி பிளேயர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு கடைசி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் ஆண்டனா பின்னு. இதுபோல் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு எதுவுமே எல்லாமே நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி இது ஆம்போட இன்டீரியர் வியூ. ரொம்ப வயரிங்கே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். வயர் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு, அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய 5.1 ப்ரோலாஜிக் போர்டு. இந்த சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி சுவிட்சஸுங்க. நல்ல டிபிங்கிற கம்பெனிலேருந்து வரக்கூடிய சுவிட்சஸ்ஸு இன்புட் செலக்டருக்கு. அதனால் ரொம்ப சீக்கிரம் தேஞ்சு வீணாக போகாது, லைஃப் இருக்கும். ப்ரோலாஜிக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5.1 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்டரில் பக்காவாக பிரித்து கொடுக்கும். இது ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி இது கெயின் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கண்ட்ரோலுங்க. அது வந்து ஃபுல்லி இம்போர்ட்டட் கண்ட்ரோலு. எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த டஸ்ட்டு உள்ளே போகாது, உங்களுக்கு ரொம்ப லைஃப் இருக்கும். அடுத்ததாக மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஒரு ஆம்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது 24024 6 ஆம்ஸு ஃபுல் காப்பரு. இது கேபினட்டோட ஹைட்டை கம்மி பண்ணணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக வந்துட்டு கிளாம்ப் ரெடி பண்ணி ஹைட்டை கம்மி பண்ணிக்கிறோம். இது நார்மலான ட்ரான்ஸ்ஃபார்மரு இந்த மாதிரி கிளாம்பை போடாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஹைட் அதிகமாகிடும். அதுக்காகவே நாங்கள் பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பவர் ஆம்ப் போர்டுங்க. அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஹீட்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஹெவியாக குவாலிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹீட்ஸிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து கஸ்டமைஸ்டாக கட்டிங் ஹோல்ஸ் எல்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக சொல்லி தான் வாங்கியிருக்கிறோம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி வந்து பார்த்தீங்கன்னா DDA 2050யும் டிப் சீரிஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2050 வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்ஸ் கிடைக்கும். சப்வூஃபருக்கு வந்து ஒரு 100 வாட்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பா கெப்பாசிட்டரு, கெல்ட்ரான் கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். பிசிபி கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அபெக்ஸ் பிசிபிங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும். மொத்தத்தில் வந்து நல்ல குவாலிட்டியான இது ப்ராடக்ட்டு. இது உங்களுக்கு ரீட்டெயிலாகவும் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணாலும் ஹோல்சேல்லையும் கிடைக்குது.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.